மூளை அரிப்புக்கான மருத்துவம். மூளை அரிப்புனா என்ன, எந்த நேரம் கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு மூலத்தில் 48 வகை இருக்குது. அதில் வந்து இந்த அரிமூலம்னு ஒன்று இருக்குது. அந்த அரிமூலத்துக்கான மருத்துவம். இதில் முக்கியமாக கடுக்காய், அருகம்புல், இலுப்ப இலை, மலைவேம்பு, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கப்படும். மூல நோய் அரிப்பு மூளை வந்திருக்குதுனாக்கா அதில் அரிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மாமிச உணவுகள் சாப்பிட்டவங்களுக்கு, மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவங்களுக்கு, அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மூல நோய் அப்படின்றது வந்து சீக்கிரமாக வரும். அந்த நோயை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அருகம்புல், இலுப்ப இலை, மலைவேம்பு 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட கடுக்காயும் கிராம்பும் இது நல்லா அரைச்சி பொடியாக வச்சுருக்குறோம். கூட்டு மருந்தாக கூட சேர்த்துக்கிறணும். ரொம்ப தண்ணியாக ஒழுகிராமல் அதை நல்லா கொஞ்சம் கட்டி பதத்தில் கலவையாக கலந்துடணும். இந்த மருந்து தயார் பண்ணி இரவு நேரத்தில் படுக்க போகும்போது நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா குப்புற படுத்துட்டு ஒரு பஞ்சில் வச்சு நல்லா மூலத்தில் படும்படியாக வச்சு துணி வச்சு கட்டிடுங்க. இரவில் முழுதும் இருக்கணும். பகலில் எடுத்துட்டு ரேசாக இலை வெந்நீர் வெதுண்டு நெகை வெதும்பலுன்னு சொல்லுவோம். அந்த தொட்டு பார்த்தாக்கா ரேசாக வெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வெதுப்பான நீரில் வந்து நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கன்னாக்கா இது கட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3 நாள் கட்டுங்க. அரிப்பும் கட்டுப்பட்டுரும். சில பேருக்கு பழுத்து உடஞ்சி வேரோட வெளியில் வந்துடும். உணவு முறைகளை வந்து நீங்கள் சரியாக சாப்பிடுங்க. அதாவது அரிப்பு தரக்கூடிய பொருள்களை வந்து கரப்பான் பொருள்கள் அப்படின்னு சொல்கிற உணவுப் பொருள்களை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மருந்து வச்சு கெட்டும்போது பழுத்து உடஞ்சி மூலம்ன்றது சரியாகும். அரிப்பு மூலம் அதே வந்து மூளை அரிப்புன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். அந்த மூளை அரிப்புக்கு அரிப்பு தாங்க முடியாமல் எந்த நேரம் கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கையை வச்சு அந்த இடத்த சொரிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு சொரிஞ்சிருவாங்க. அதுக்கு முக்கியமான மருந்தாக அருகம்புல், இலுப்ப, கிராம்பு, மலைவேம்பு, கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே அந்த அரிக்கிற இடத்துல தடவிட்டு வந்தாங்கன்னா அரிப்பு மூலம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.